கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சின்னாறு என்ற பகுதியில் இந்த கோர விபத்து நடைபெற்றுள்ளது. இந்த விபத்தில் சற்று முன் கிடைத்த தகவலின்படி 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை நாம் நேரடி காட்சிகளால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்டெய்னர் லாரி நிலை தடுமாறி இந்த தனியார் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விபத்து நடந்த பகுதி ஒரு பள்ளமான பகுதி என்று சொல்லப்படுகிறது. ஏராளமானோர் அங்கு பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நேருக்கு நேராக அந்த தனியார் பேருந்துடன் இந்த கண்டெய்னர் லாரி மோதிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விபத்தில் 60க்கும் மேற்பட்டோர் இந்த பேருந்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். விபத்து நடைபெற்ற பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள சின்னாறு என்ற பகுதி. கிருஷ்ணகிரி ஹோசூர் தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள பகுதியில் தற்போது சுண்டகிரி என்ற பகுதியில் ஒரு தனியார் பேருந்து மற்றும் கண்டெய்னர் லாரி ஒன்று தற்போது விபத்துக்குள்ளான இடத்தில் சம்பவ இடத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மேலும் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் தற்போது கிட்டத்தட்ட 35 பேர் இதில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 35 பேர் படுகாயம். தற்போது மீட்பு பணியானது தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கு கிட்டத்தட்ட பொதுமக்கள் பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இந்த பக்கம் பொதுமக்கள் தற்போது குவிந்திருக்கிறார்கள். மேலும் தற்போது இந்த பேருந்தை இந்த பகுதியில் இருந்து அகற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக கண்டெய்னர் லாரி முதற்கட்டமாக அகற்றப்பட்டது. அதற்கு பிறகு முதல்கட்டமாக லாரி அகற்றப்பட்டது. அதுக்கு பிறகு தற்போது இந்த பேருந்தை தற்போது அகற்றும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போதை பொறுத்தவரை இந்த பேருந்து தற்போது அகற்றப்பட்டு வருகிறது. மேலும் காயமடைந்தவர்கள் அனைவரையுமே தற்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருந்து சுமார் 37 பேர் ஆனது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பேருந்தில் யார் யாரெல்லாம் பலியானார்கள் மற்றும் யார் காயமடைந்தார்கள் என்ற விவரம் என்பது தற்போது தெரியவில்லை. மேலும் தற்போது இந்த பகுதியில் தீயணைப்பு துறையினர் மட்டுமின்றி மற்றும் காவல்துறையினர் மற்றும் ஏராளமானோர் தற்போது இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போக்குவரத்தை பார்த்தோம்னால் போக்குவரத்து தற்போது நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு வழி பாதையாக தற்போது போக்குவரத்தானது இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் நீண்ட வரிசையில் பேருந்துகள் மற்றும் லாரிகள் கண்டெய்னர் அனைத்துமே தற்போது நிறுத்தப்பட்டிருக்கு. மீட்பு நடவடிக்கை எப்படி இருக்கு? 10 பேர் உயிரிழந்ததா சொல்றீங்க, 35க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கா சொல்றீங்க. தற்போது காயமடைந்தவர்களுடைய நிலை என்ன பிரகாஷ்? நிச்சயமாக தற்போது காயமடைந்தவர்கள் தற்போது இந்த பகுதியில் தற்போது இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அனைவருமே தற்போது ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் உயிரிழந்தவர்களுடைய உடல்களும் தற்போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முதற்கட்டமாக தற்போது இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது சீர் செய்யப்படுவதற்காக தற்போது காவல்துறையினர் பேருந்துகளை முதற்கட்டமாக அகற்றும் பணியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் காயமடைந்த நிலை என்பது பார்க்கணும்னால அனைவருக்குமே பலத்த காயம், அதாவது பேருந்து ஒரு பாதி அளவில், அதாவது ஒரு 50% சொல்லக்கூடிய பாதி அளவில் இந்த பேருந்து நொறுங்கி கிடக்கிறது. இதனால் காயம் என்பது மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அவர்களுக்கு காயம் என்பது பார்த்தோமானால் மிக கடுமையான காயமும் எலும்பு முறிவு போன்ற பிரச்சனைகள் தற்போது ஏற்பட்டிருக்கு. அவர்கள் அனைவரும் தற்போது கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் மருத்துவமனைகள் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரகாஷ், மீட்பு நடவடிக்கை எப்படி இருக்கு பிரகாஷ்? மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் தற்போது கிருஷ்ணகிரி, ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் தற்போது முழுவீச்சில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தற்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பொதுமக்கள் இங்கு சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது இங்கு குவிந்திருக்கிறார்கள். இந்த விபத்தை தற்போது நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் மீட்பு பணியில் தற்போது ஈடுபட்டு மீட்பு பணியானது துரிதமாக நடத்தப்பட்டு மேலும் நடு ரோட்டில், அதாவது நடு சாலையில் தற்போது பேருந்து மற்றும்
அந்த பேருந்து மற்றும் அந்த லாரியும் வந்து கவிழ்ந்து கிடந்தது. அதனை வந்து மீட்டு மீட்ட பிறகு தற்போது வந்து புக்லைன் இயந்திரங்கள் மூலமாக பேருந்து மற்றும் அந்த லாரியை வந்து சாலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு தற்போது வந்து சாலையை சீரமைக்கும் பணி வந்து தற்போது நடைபெற்று இருக்கிறது. இதற்காக வந்து காவல் உயரதிகாரிகளும் தற்போது வந்து இந்த பகுதியில் இருந்து முகாமிட்டு தற்போது இந்த மீட்பு பணியானது வந்து தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பிரகாஷ், தற்போது நீங்க வந்து சம்பவத்தில் இருக்கீங்க. அங்க உயரதிகாரிகள் யார்ட்டையா நம்ம தொடர்பு கொண்டு பேச முடியுமா இந்த சம்பவம் குறித்து? நிச்சயமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதாவது துணை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து தற்போது வந்து இந்த மீட்பு பணியானது தற்போது வந்து இங்க இயங்கிட்டு இருக்கு. அது வந்து தற்போது அவர் வந்து நேரில் வந்து பார்வையிட்டு அந்த முழு பணியை வந்து தற்போது வந்து அவர் ஈடுபட்டிருக்கிறார். அவர் தற்போது வந்து காவல்துறை அதிகாரி அவர் நம்மோடு இருக்கிறார். அவரோட நம்ம கேட்கலாம். ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். நிச்சயமாக இப்போ இந்த விபத்து என்பது வந்து தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அவ்வப்போது வந்து அரங்கேறி வருது. இப்போ இந்த மீட்பு பணியான 10 பேர் தற்போது வந்து இறந்திருக்கிறார்கள். இந்த மீட்பு பணியானது எந்த வீச்சில் எவ்வளவு முழு வீச்சிலும் தற்போது நடைபெற்றிருக்கிறது? we'll take up to the government. இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ணி நம்ம இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணிட்டு யாரோட மிஸ்டேக் எப்படி நடந்ததுன்னு செக் பண்ணி கவர்மெண்ட் ரிப்போர்ட் அனுப்பலாம். we'll try to prevent all this. we'll discuss with NHA authorities also. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணலாம், இது எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்னு செக் பண்ணலாம். It's too early now. Let us do our rescue work. சார், இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து வந்து இதே போன்ற வந்து இந்த 5 தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து இணையக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. இந்த பகுதியில் வந்து அவ்வப்போது வந்து இந்த விபத்துகள் வந்து ஏற்பட்டு வந்து பல உயிரிழப்பு வந்து ஏற்படுகிறது. இது தமிழகத்திலே வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் அதிக அளவிலான விபத்து ஏற்படும் ஒரு பகுதியா வந்து இங்க கருதப்படுது. இது பற்றி இதற்கான நடவடிக்கை என்பது காவல்துறை அதில் மாவட்ட நிர்வாகம் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளும்? எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கிறீங்க? No, we'll check up. Abhi the FIR போட்டுட்டு நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி யாரோட மிஸ்டேக், யார் தப்பா வந்துட்டான்னு செக் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த சம்பந்தமா ரிப்போர்ட் கூட நம்ம கவர்மெண்ட்க்கு அனுப்பி ஏதாவது நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். பிரிவென்ட் பண்றதுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். போலீஸ் சைடு, ரெவென்யூ சைடு, அப்புறம் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிஸ் போய் டிஸ்கஸ் பண்ணி எப்படி பண்ணா நம்ம கொஞ்சம் ஆக்சிடென்ட் பிரிவென்ட் பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணணும். ஒன் டேல முடிய ப்ராப்ளம் இல்ல. we have to discuss thoroughly. ஒரு நாள் நான் டக்குன்னு சொல்ல முடியாது. டிஸ்கஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். நிச்சயமாக தற்போது காவல்துறை உயர் அதிகாரி அவர்கள் கூறியது போல இந்த விபத்து என்பது வந்து எந்த மாதிரியான விபத்து ஏற்பட்டது, இந்த விபத்துக்கான காரணம் என்ன, யார் மேல் அதாவது பேருந்து அல்லது லாரி இவர்கள் மேல் யார் மேல் அது தவறு என்பது வந்து இதுவரை கண்டறியப்படவில்லை. அது வந்து விசாரணை வந்து மேற்கொண்டு அதற்கு பிறகு வந்து விசாரணைக்கு பிறகு வந்து யார் மீது தவறு என்பது தெரிய வரும். விபத்து தடுப்பதற்கான நடவடிக்கை மேலும் வந்து அனைத்து துறை அதிகாரிகளிடம் விசாரித்து அதற்கு இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரகாஷ், இந்த விபத்து ஏற்பட என்ன காரணம்? இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? அவங்கிட்ட பேச முடியுமா? நிச்சயமாக தற்போது இந்த விபத்தானது தற்போது ஓசூரில், அதாவது கிருஷ்ணகிரியிலிருந்து ஓசூருக்கு சரியாக வந்து 2 மணி அளவில் 1.5 மணி அளவில் வந்து இந்த தனியார் பேருந்தானது புறப்பட்டது. கிட்டத்தட்ட 67 பேர் இந்த பேருந்து வந்து பயணம் செய்திருக்கிறார்கள். 67 பேர் தற்போது இந்த சுண்டகிரி என்ற பகுதியில் இந்த பேருந்தானது வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி, அதாவது இந்த பகுதி என்ன மிகவும் பள்ளமான பகுதி என்பதால் வந்து எதிரே வந்த லாரி வந்து நிலை தடுமாறி இந்த பேருந்து வந்து இந்த ஓசூரை நோக்கி செல்லும் போது நேருக்கு நேர் வந்து இந்த சம்பவமானது நடைபெற்றது. இதன் காரணமாக பேருந்தும் லாரி வந்து நேருக்கு நேர் மோதி வந்து மிகவும் கொடூரமாக வந்து இந்த நொறுங்கி கிடந்தது. இதனால சம்பவ இடத்திலேயே 6 பேரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் 4 பேர் வீதமா மொத்தம் வந்து 10 பேர் வந்து பலியாயிருக்கிறார்கள். மொத்தம் 35க்கும் மேற்பட்டோர் வந்து இதில் படுகாயமடைந்திருக்கிறார்கள். மேலும் இந்த விபத்து என்பது பார்த்தோம்னால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை 5 தேசிய நெடுஞ்சாலைகள் வந்து இணையக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அவ்வப்போது இந்த பகுதியில் வந்து விபத்துகள் என்பது தொடர்கதியாக இருக்கிறது. இந்த விபத்து தடுப்பதற்கு என்பது வந்து இதுவரைக்கும் வந்து மாவட்ட நிர்வாகமோ எந்த நிர்வாகமோ தற்போது ஈடுபடவில்லை. அவ்வப்போது விபத்து நடக்கும் போது மட்டுமே வந்து தற்போது அதிகாரிகள் ஆகட்டும் மற்ற துறை அலுவலர்கள் வந்து இந்த பக்கம் விசாரணையோ அல்லது வந்து பார்வையிடுவதற்காக வருகிறார்கள் தவிர மற்ற நேரத்தில் இது தடுப்பதற்கான நடவடிக்கையோ அல்லது வந்து மேம்பாலம் அது போன்ற வந்து பிளைஓவர்ஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது ஈடுபடவில்லை. பொதுமக்களை பொறுத்தவரையும் அவர்கள் வந்து கூறும் ஒரே ஒரு கருத்து, விபத்து நடப்பதற்கு வந்து தற்போது வந்து முறையான சாலை பராமரிப்புகள் இல்லாத காரணத்தாலே இந்த விபத்துகள் என்பது தொடர்கதையாக இருக்கிறதாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பிரகாஷ், படுகாயம் அடைஞ்சவங்க 35 பேர் அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு? அதற்கான முறையான வசதி அந்த கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது மருத்துவமனைக்கு அவங்க கொண்டு செல்லப்பட்டிருக்காங்களா? நிச்சயமாக பொதுவாக பார்த்தோம்னால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடக்கும் ஒவ்வொரு விபத்துகளும் பார்த்தோம்னால் மிகவும் வந்து கொடூரமான விபத்து, அதுவும் மிகப்பெரிய விபத்துகளாகவே வந்து தொடர்ந்து நடந்து வருகிறது. குறிப்பாக இங்க நடக்கும் விபத்துகள் அனைத்துமே இதில் காயம் ஏற்படக்கூடிய நபர்கள் அனைவருமே தற்போது வந்து கிருஷ்ணகிரி அல்லது ஓசூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஆனால் கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூருக்கு
மருத்துவமனைகள் பார்த்தோம்னா போதிய வசதிகள் வந்து இல்லை. இங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் உதவி சிகிச்சை மட்டுமே இங்க அளிக்கக்கூடிய அளவிற்கு தான் இங்க சிகிச்சை வந்து அளிக்கப்படும். மேலும் வந்து பெரிய அளவிலான காயங்கள், அதாவது எலும்பு முறிவு மற்றும் முதுகு தண்டுகள் மற்றும் பெரிய அளவிலான இல்ல மூளை அது போன்ற வந்து சம்பவங்கள் வந்து மேலும் அதிகமான காயங்கள் ஏற்பட்டாலும் இங்கிருந்து பெங்களூருக்கோ அல்லது சேலத்திற்கோ அல்லது வெள்ளூருக்கோ கொண்டு செல்லக்கூடிய அவல நிலை தற்போது வரை நீடித்து வருகிறது. அந்த நிலையை பார்த்தோம்னால் தற்போது இங்க வந்து பலத்த காயம் அடையக்கூடியவர்கள் வந்து இங்கிருந்து ஆம்புலன்ஸ் கொண்டு செல்லும் வழியிலேயும் இறக்கக்கூடிய நிலை உள்ளது. மேலும் வந்து நிரந்தரமான ஊனமும் ஏற்படக்கூடிய வந்து அவல நிலை தற்போது வரை வந்து நீடித்து வருகிறது. முழுமையாக தற்போது இந்த பகுதி, அதாவது இந்த மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான கோரிக்கை என்பது கூட ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வந்து நீண்ட நாட்களாக இருக்கிறது. காரணம் இந்த பகுதியில் அதிக விபத்துகள் நடக்கும் என்பதற்காக நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை இருக்கிறது. அதனால வந்து இங்க ஆக்சிடென்ட், அதாவது விபத்து ஏற்படும் பொழுது அதிகப்படியான உயிரிழப்புகளும் உயிரில் நிரந்தர ஊனமும் வந்து இங்க அவல நிலை வந்து தொடர்கதியாக இங்க நீடித்து வருகிறது. பிரகாஷ், பலி எண்ணிக்கை தற்போது வரை 10ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது என்று சொன்னீங்க. இதுல யார் எத்தனை பெண்கள், குழந்தைகள் அந்த தகவல் இருக்குதா? நிச்சயமாக தற்போது பலி எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா விபத்து நடந்த உடனே இங்க வந்து இங்க இறந்தவர்கள் எண்ணிக்கை என்பது 6ஆகத்தான் இருந்தது. ஒரு பெண் உட்பட 4 ஆண்கள் மீது வந்து குழந்தைகள் 2 பேர் என்ற ஒரு தகவல் இருந்தது. அவர்கள் அனைவரும் குழந்தைகள் பெண்கள் என்பது வந்து இங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் தான் இருந்திருக்கிறார்கள். மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் தான் இருந்திருக்காங்க ஒழிய இங்க சம்பவ இடத்தில் வந்து கிட்டத்தட்ட 6 பேர் மட்டுமே தற்போது வந்து இங்க இறந்திருக்கிற சம்பவ இடத்துல. மேலும் வந்து காயமடைந்தவர்கள் 35க்கும் மேற்பட்டவர்கள் இங்க காயமடைந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக வந்து இங்க மேலும் அவர்களுக்கு காயம் என்பது வந்து மிக அதிக அளவில் காயம் இருக்கிறது. எலும்பு முறிவு போன்ற காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து பல பேருக்கு தலையில் வந்து பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கு. பல பேர் வந்து இடிபாடுகளுக்குள் சிக்கி வந்து அவர்களை மீட்க முடியாத நிலையில் இருந்தும் அவர்களை மீட்டு வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பலி எண்ணிக்கை என்பது வந்து மேலும் வந்து அதிகரிக்க கூடும் என்று வந்து இங்க அஞ்சப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த அமைச்சரோட மாவட்ட ஆட்சியர் ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புறாங்களா? அவங்க கிட்ட பேச முடியுமா? நிச்சயமாக சம்பவம் நடந்த உடனேயே இங்க கால்நடை மற்றும் பராமரிப்பு துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி இந்த சம்பவ இடத்திற்கு வந்து விரைந்து வந்து இங்க பார்வையிட்டு உடனடியாக அவர் வந்து இங்க யாரிடம் பேச்சுவார்த்தை நடந்த உயரதிகாரிகளுடன் சற்ற நேரத்தில் பேசிட்டு வந்து உடனடியாக அவர் கிளம்பியதால் வந்து தற்போது அவருடைய பேச இயலாத நிலை உள்ளது. அவர் வந்து இங்கிருந்து கிளம்பிவிட்டார். மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து தற்போது இருக்கக்கூடிய காவல்துறை மட்டும்தான் தற்போது வந்து இந்த பகுதியில் வந்து இருக்கிறார்கள். மேலும் இந்த பணி வந்து இந்த பேருந்துகள் மற்றும் இங்க வந்து டிராபிக் ஜாம், அதாவது போக்குவரத்து பாதிப்பு என்பது வந்து மிக கடுமையாக ஏற்பட்டிருந்தது. முதல் கட்டமாக இந்த போக்குவரத்தை வந்து சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் இவர்கள் ஈடுபட்டு விபத்துக்குள்ளான பேருந்து மற்றும் லாரிகளை வந்து சாலையிலிருந்து மீட்டு அதனை வந்து ஓரமாக, அதாவது சாலைக்கு அப்புறப்படுத்தி பேருந்து அப்புறப்படுத்திய பிறகு தற்போது வந்து போக்குவரத்து என்பது வந்து தற்போது வந்து சீரமைக்கப்பட்டு தற்போது சீரமைக்கப்பட்டு தற்போது பேருந்துகள் வந்து தற்போது இயக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழி பாதையாக இருந்த சாலையை தற்போது வந்து 2 வழி பாதையாக தற்போது மாற்றி ஒவ்வொரு வாகனங்களும் தற்போது வந்து மெதுவாக செல்ல வந்து அறிவுறுத்தி தற்போது வாகனங்கள் அனைத்தும் சாலை ஓரங்களில் இருந்து சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்ட அனைத்து வாகனமும் தற்போது வந்து புறப்பட்டு செல்கின்றன. தற்போது இந்த விபத்தை நேரில் பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா? அவங்க கிட்ட பேச முடியுமா? நிச்சயமாக தற்போது வந்து இந்த விபத்து நடந்த பகுதி என்பது வந்து ஒரு சுண்டகிரி என்ற ஒரு பகுதியில் நடந்திருக்கிறது. இந்த சுண்டகிரி பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி வந்து மிக வந்து ஒரு மலைப்பகுதி என்றால் வந்து இந்த பகுதியில் வந்து மிக பள்ளமான பாதையாக இருக்கிறது. மிக பள்ளமான பாதை என்பதால் வந்து இங்க செல்லக்கூடிய வந்து வாகனங்கள் அனைத்துமே மிக கடுமையான வேகத்தில் வந்து செல்கிறது. இது வந்து பலமுறை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து சொல்ல ஒரு வேகத்தடை அமைக்கணும் அல்லது இங்க ஒரு மேம்பாலம் அமைக்கணும் அப்படி என்ற பட்சத்தில் கூட வந்து இங்க எந்த நடவடிக்கை வந்து எடுக்காத பட்சத்திலேயே தொடர்கதியாக இந்த விபத்துகள் என்பது வந்து அரங்கேறி வருகிறது. இதன் காரணமாக தற்போது இந்த பகுதியில் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். அவருடன் நம்ம பேசலாம். இங்க விபத்து நடந்து யாரும் நேரில் பார்த்தவர்கள் வந்து தற்போது இருக்கிறார்கள் என்று விசாரித்து நம்ம வந்து அவர்களிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம், இந்த விபத்து வந்து நீங்க நேரில் பாத்தீங்களா? நீங்க இதே கிராமத்தை சேர்ந்தவங்க நீங்க வந்து விபத்து வந்து நேரில் பாத்தீங்களா? இங்க வந்து அவ்வப்போது விபத்து நடக்குது என்ற வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது நடக்குது என்ற இதுக்கு வந்து என்ன தடுக்க என்ன வழிமுறைகள் இருக்கு? இதை நீங்க பாத்தீங்க என்ன மாதிரி கோரிக்கை இது வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா வழக்கம் போல இது நடக்கிறது தான். பிரைவேட் பஸ் வந்து கொண்டு இருக்கும்போது குறுக்க கண்டெய்னர் லாரி ஆப்போசிட்ல வந்ததுனால பஸ் மோதிச்சு. அதனால என்ன பண்ணுவோம்னா இருக்கிற மக்கள் எல்லாம் அவஸ்திப்படுறாங்க. அதனால இதே வழக்கம் போல மாசத்துக்கு 5 ஆக்சிடென்ட் 6 ஆக்சிடென்ட் மேல ஆகுது. இதுதான் இந்த மாசத்துல பெரிய ஆக்சிடென்ட். இதை பார்த்தோம்னா இதனால மக்கள் ரோடு கிராஸ் பண்றதுக்காக ரொம்ப அவஸ்திப்படுறாங்க. அதனால இங்க ஒரு மேம்பாலம் இருந்தா மக்களுக்கு அவசியம் இருக்கும், ஆக்சிடென்ட் குறைவா இருக்கும்.
நிச்சயமாக இப்போ வந்து இந்த விபத்து என்பது வந்து இப்ப நீங்க நேர்ல வந்து நீங்க பாத்திருக்கீங்க. இந்த விபத்தை பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எந்த மாதிரியா இருந்துச்சு? விபத்துல வந்து ஏற்பட்ட விபத்து எந்த மாதிரியான ஒரு கொடூரமா இருந்தது, அதை பத்தி பதிவு செய்யுங்க. பாத்தீங்கன்னா விபத்து நடந்த இடத்துல 15 பேர் கிட்ட இறந்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் 33 பேர் படுகாயம். அவங்க வந்து கிருஷ்ணகிரி மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க. 10 ஆம்புலன்ஸ் மேல வந்து எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. இதனால இதை பார்த்து இதுக்கு மேலும் இந்த விபத்து நடக்கக்கூடாதுன்றதுனால இதுக்காக இது மாதிரி வராதனால இந்த கட்டுப்படுத்தணும்னு மக்களோட கோரிக்கை. மீட்பு நடவடிக்கை குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இணைகிறார் 108 ஆம்புலன்ஸின் பொது மண்டல மேலாளர் திரு பிரபுதாஸ் அவர்கள். வணக்கம் திரு பிரபுதாஸ், இந்த சம்பவம் குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த விபத்தினுடைய மீட்பு நடவடிக்கைக்கு எத்தனை ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டது, இது குறித்து சொல்லுங்க. வணக்கம் திரு பிரபுதாஸ், நீங்க சொல்லுங்க, இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு எத்தனை மேற்பட்ட ஆம்புலன்ஸ் இங்க போனது, மீட்பு நடவடிக்கை குறித்து சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சின்ன ஆறு என்ற பகுதியிலே இந்த விபத்து ஏற்பட்டது. தனியார் பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் சம்பவ இடத்திலேயும் போன்ற ஏராளமான ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களை வந்து இங்க வரவழைக்கப்பட்டு இங்க வந்து காயமடைந்தவர்களை உடனடியாக வந்து மருத்துவமனை, அதாவது கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் மருத்துவமனைகளுக்கு தொடர்ந்து வந்து சிகிச்சைக்காக வந்து அனுமதிக்கப்பட்டது. பிரகாஷ், தற்போது மீட்பு பணிகள் அங்க முடுக்கிவிடப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. அங்க பொதுமக்கள் நிறைய பேர் கூடியிருக்காங்க. தற்போது மீட்பு நடவடிக்கை எந்த அளவில் இருக்கு? நிச்சயமாக தற்போது மீட்பு பணி என்பது நம்ம பார்க்குமானால் தற்போது வந்து பேருந்து மற்றும் லாரிகள் வந்து விபத்துக்குள்ளானதில் வந்து தற்போது நடு சாலையிலேயே வந்து விபத்துக்குள்ளாகி பேருந்து வந்து எந்த ஒரு வாகனம் வந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் இதனால் வந்து போக்குவரத்து, இதனால் வந்து பேருந்துகள் எங்கேயும் வந்து செல்ல முடியாமலும் லாரிகள் எங்கேயும் செல்ல முடியாமலும் நடு சாலைகளே ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் வந்து இங்கு பொதுமக்கள் உதவியோடு தற்போது மீட்பு பணியில முழு வீச்சில் வந்து ஈடுபட்டு பின்னர் வந்து சாலையில் கடந்த லாரிகள் மற்றும் பேருந்துகளை வந்து பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக அகற்றப்பட்டு பின்னர் தற்போது வந்து சாலையை சீரமைக்கும் பணிகள் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது தீயணைப்பு வாகனம் வந்திருக்கிறது. சாலையில் உள்ள காயமடைந்த அவர்களுடைய ரத்தம் மற்றும் அதனுடைய இங்க இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையும் வந்து அகற்றும் பணி தற்போது வந்து தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு அதனை அகற்றும் பணி வந்து தீயணைப்பு துறையினர் வந்து முழுவீச்சில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த பணியானது வந்து நிறைவடைந்துவிடும். பிறகு வந்து போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு வந்து போக்குவரத்து வந்து துவங்கப்படும். பிரகாஷ், தற்போது போக்குவரத்துல ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? இது எத்தனை மணி நேரமா இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க? கிட்டத்தட்ட இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கும் வந்து மேலாகிறது. விபத்து நடந்த அந்த நேரம் முதலே தற்போது 2.5 மணி நேரமாகவே தற்போது வந்து இங்க போக்குவரத்து என்பது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து அணிவகுத்து வந்து செல்ல முடியாமல் நின்றது. பல நூற்றுக்கணக்கான லாரிகள், பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், கார்கள் என்ற அனைத்து வாகனங்களுமே வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. இது 6 வழி சாலை என்பதால் வந்து அடுத்த வழி பாதையில் வந்து தற்போது வந்து வாகனங்கள் வந்து மெதுவாக செல்ல வந்து இயக்க வந்து அனுமதிக்கப்பட்டு மெதுவாக வந்து இயக்கப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரப்படி தற்போது பார்த்தோம்னா இந்த ஒரு வழி பாதை என்பது வந்து தற்போது சீரமைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட ஒரு தேசிய பெங்களூர் சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை என்பதால் தற்போது இந்த சாலையில் வந்து வாகனங்கள் மிக அதிக அளவில் வந்து வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இதனால் வந்து போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக ஒரு வழி பாதையாக வந்து தற்போது வரை இயக்கப்பட்டு வருகிறது வாகனங்களை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே சின்னாறு என்ற பகுதியில் தனியார் பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10 பேர் பலியாகியுள்ளனர். 35க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த குறித்து நேரடி தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் சொல்ல கேட்டோம். தற்போது இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தொலைக்காட்சி.